ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரே காயில் 2 ரெசிபி தாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பீர்க்கங்காய் தான். பீர்க்கங்காயில் கிரேவியும் அதோட தோலில் துவையல் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த 2 ரெசிப்பியுமே பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கூட, ரசம் சாதத்து கூட, வெரைட்டி ரைஸ் கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. பீர்க்கங்காய் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. செய்முறையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தோலெல்லாம் சீவி தனியாக எடுத்துக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிற பீஸெல்லாம் வந்து துவர்க்கும், கசக்கும், அதனால் அதெல்லாம் போடக்கூடாதுனாங்க. அப்படிலாம் கிடையாது. அது வந்து பீர்க்கங்காயோட வடிவம். தோலுனா இது எல்லாமே ஒரே மாதிரியான தோல் தான். இதில் எந்த கசப்பு, துவர்ப்பு எதுவுமே இருக்காதுங்க. அதனால் நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது போல் நம்ம வந்து தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். சாப்பிட தானே போகிறோம், எதுக்கு இந்த தோலை யூஸ் பண்ணுறோம், அப்படியே போட்டு சமைக்கலாமேன்னு கேட்பீங்க. அப்படியே போட்டு நம்ம சமைக்கும்போது அந்த தோல் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு முத்தின காய் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் நம்ம வந்து இதுலேருந்து தோல் எடுத்துடுறோம். தோலை எடுத்துட்டோம்னா அந்த காய் வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருக்குங்க. இப்போ தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம காயை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் துவையல் அரைக்கிறது எப்படின்றத நான் வீடியோவில் காமிக்கிறேன். காய் வந்து ரொம்ப பொடிசாக நறுக்க வேணாம், ரொம்ப பெருசாகவும் நறுக்க வேணாம். ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்டான காய் இது. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மீடியமான சைஸில் நம்ம இந்த காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். அப்போ தான் நமக்கு கிரேவி கிடைக்கும். ஏன்னா காய் வெந்த உடனே கம்மியாயிடும். அப்போ நமக்கு கிரேவி வேணும்னா 2 வெங்காயம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த காய்க்கு. இப்போ 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக போட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க இந்த காய்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போதும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வதங்கிடுச்சு. இது கூட 2 பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு செய்வீங்க. ஏன்னா வந்து இந்த காய் எல்லாமே நமக்கு குழஞ்சு திக்கான கிரேவியாக வரணும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சமையல் செஞ்சுக்கிறலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெய், வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி விட்ருங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ காயை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போது காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். காய் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்க்காட்டினா நீங்கள் சிக்கன் குழம்பு தூள், மட்டன் குழம்பு தூள் ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வேக விட்டுறலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் கலந்து எடுத்த தோலை பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து கழுவுனோன்னா அதில் ஏதாவது மருந்து வடை ஏதாவது இருந்தால் கூட நமக்கு போயிடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள்லாம் எதுவும் தேவையில்லை. வெறும் கல் உப்பு மட்டுமே நமக்கு போதும். இப்போது பீர்க்கங்காய் கிரேவியில் பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். நமக்கு வந்து காய் எல்லாமே வெந்துருச்சு. நம்ம சிம்மிலே வச்சு கலந்து விட்டு பெரட்டி விட்டோன்னா நல்லா குழைவாக அந்த வெங்காயம், தக்காளி, இந்த பீர்க்கங்காய்லாம் சேர்ந்து ஒன்று போல் இது போல் குழஞ்சு வரணும். அப்போ தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளிலாம் சரியாக மசியாமல் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி முழுசாக வெங்காயம், தக்காளி இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம சிம்மிலே வச்சு இது போல் நம்ம வற்ற விட்டினா வெங்காயம், தக்காளி, காய் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் பால் கூட ஒரு 1/2 கப் எடுத்துலவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் வந்து இன்றைக்கி டீ போடுவோம் இல்லையா, பாக்கெட் பால், அதுதான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எந்த பால் விருப்பமாக இருக்கோ நீங்கள் பசும்பால் சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஆனால் இது சேர்க்கும்போது ஸ்டவ் ஆனில் இருக்க வேணாம், ஆஃப் பண்ணி விட்டுருங்க.
ஏன்னா பால் ஊற்றும்போது நமக்கு திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கலந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுனாக்கா சூடு கொஞ்சம் ஆறி இருக்கும்போது நீங்கள் எல்லா பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கொதிக்க விட தேவையில்லை. பால் சேர்க்கும்போது கிரேவி இன்னும் திக்காகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பீர்க்கங்காய் துவையல் வந்து நம்ம வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். வதக்கிட்டு செஞ்சால் தான் அந்த பச்சை வாடை எதுவுமே இருக்காது. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம உப்பு கல் உப்பு போட்டு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பீர்க்கங்காய் தோலை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்காக 4 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பெருசாக இருக்கிறனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன். இதையும் வதக்கிடலாம். இது கூட 2 சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சிருக்கறனால நான் வந்து தாளிக்கலை. ஆனால் இதுக்கு மேலே தாளிப்பு கொடுத்திங்கனாலுமே இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைன்னா தாளித்து கொட்டிக்கோங்க. நான் தாளிக்காமல் அப்படியே வச்சுட்டேன். அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதத்து கூட, வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி பீர்க்கங்காயும் பார்த்திங்கன்னா எந்த ரெசிபி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். சாம்பார் வைக்கலாம், குருமா மாதிரி செய்யலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை போட்டு பொரியல் செய்யலாம். பருப்பு போட்டு பாசிப்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டு கூட்டு செய்யலாங்க. இந்த பீர்க்கங்காய் எப்படி சமைச்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க ரெசிபி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுலேருந்து இட்லி தோசையிலேருந்து சப்பாத்தி வரைக்கும் சாப்பிட்ற மாதிரியே பீர்க்கங்காய் வச்சு 2 விதமாக செஞ்சுருக்கேன். இந்த துவையிலுமே எல்லா விதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த கிரேவியுமே எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறையா கூட்டு, பொரியல், துவையல் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் எல்லா ரெசிபியும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ரெசிபி வேணாலும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் கிரேவியும் பீர்க்கங்காய் தோல் துவையலையும் எப்படி செய்யணும்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.